ஓம் சாந்தி. 2/1/2025 முரளியில் இருந்தான ஸ்லோகம். ஒருவரிடம் உடனடியாக பிழை கண்டுபிடிப்பது அவருக்கு துன்பம் கொடுப்பதே ஆகும். ஒருவர் தனது பலவீனம், குறைபாடுகள், தனக்குள் இருக்கும் விகாரங்கள் ஏனையவர்களுக்கு துன்பம் கொடுத்து கொண்டே இருப்பார். அவர் தன்னிடமிருந்து அவற்றை நீக்கும் வரை அவருக்கும் ஏனையவர்களுக்கும் துன்பமே ஏற்பட்டு கொண்டிருக்கும். பொதுவாக ஒருவர் தான் தவறு செய்யும் போது அவரால் தனது தவறினை உணர்ந்து கொள்ள முடியாமல் இருக்கும். ஆனால் மற்றவர்கள் ஏதாவது பிழைவிடும் போது இலகுவாக அவரின் தவறை கண்டுபிடித்து விடுவார்கள். தனது பிழையை கண்டுகொள்வதற்கு அவருக்கு உணர்ந்து கொள்ளும் சக்தி குறைவாக இருப்பதால் அவருக்கு அது தவறென்று தெரியாமல் இருக்கின்றது. ஆனால் மற்றவர்களுக்கு அது இலகுவாக விளங்கி விடுகிறது. அவ்வாறு விளங்கும் போது சில சமயங்களில் தமது வார்த்தைகள் மூலமாக மற்றவர்களின் தவறுகளை இலகுவாக கண்டுபிடித்து கூறிவிடுவார். ஆனால் குறிப்பிட்ட அந்த தவறுவிட்ட ஆத்மா ஏதோ ஒரு அறியாமையினாலே பிழை விடுகின்றார். அவருக்கு சரி பிழை தெரியாமல் இருக்கின்றது. அவரால் அதை உணர்ந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது. அந்த நேரத்தில் அவரின் தவறை நாம் சுட்டிக்காட்டும் போது அவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்றது. அதற்கான சக்தி அவரிடம் இல்லை. ஏனென்றால் ஏற்றுக்கொள்ளும் சக்தி அவரிடம் போதாமல் இருக்கிறது. பலவீனமான ஒரு ஆத்மாவை மேலும் பலவீனப்படுத்துவது போல் இருக்கும். ஆகவே அவரின் இந்த பிழை விடுகின்ற சுபாவத்தை இல்லாமல் செய்ய வேண்டும். அவர் அந்த பலவீனத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று நல்லாசிய தூய உணர்வுகளை அந்த ஆத்மா மீது கொண்டிருக்க வேண்டும். இதற்கு எமக்கு பொறுமை சக்தி அவசியம். அத்துடன் சகித்து கொள்ளும் சக்தியும் தேவை. அந்த ஆத்மாவின் ஸ்திதி நன்றாக இருக்கும் தருணம் பார்த்து அவரின் பிழையை தெளிவுபடுத்தி கூற வேண்டும். அப்போது அந்த ஆத்மா அதை உணர்ந்து கொள்வார். தன்னில் மாற்றத்தை கொண்டு வர முயற்சி செய்வார். சில சமயங்களில் அந்த ஆத்மாவின் ஸ்திதி நன்றாக இல்லாத சமயத்தில் நாம் பிழை பிடிக்கும் போது அவர் சில சமயங்களில் மன வருத்தம் அடையக்கூடும், வேதனைப்படக்கூடும். எனவே உடனடியாக பிழை பிடிக்கக்கூடாது. சில சமயங்களில் அந்த ஆத்மா தாழ்வு மனப்பான்மைக்கு சென்று தன்னைத்தானே குறைவாக கருதி தனது சுயமரியாதையும் இழந்து விட சந்தர்ப்பம் ஏற்படும். அது அவரின் ஸ்திதியை மேலும் பாழாக்கிவிடும். இவ்வாறு நாம் செய்வது ஒரு ஆத்மாவுக்கு துன்பம் கொடுப்பது போன்றதாகும். ஆகவே பொறுமை, சகிப்புத்தன்மை போன்ற சக்திகளை கடைப்பிடித்து நாம் தக்க தருணம் பார்த்து அந்த ஆத்மாவினிடம் அதை பற்றிய விளக்கத்தை நாம் கொடுக்க வேண்டும். ஓம் சாந்தி.